ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு செல்லிங் தான். 26,000 வரைக்கும் ஃபால் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். ஸோ 26,000 வந்து வந்திருக்கு இப்போதைக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இன்கேஸ் 26,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 25,800. ஸோ நாளைக்கு தான் வந்து 3ஆம் தேதி ரஷ்ய பிரதமர் புதின் வந்து இந்தியா வரதா சொல்லியிருந்தாரு. ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு 2 நாளுமே அவர் இந்தியால தான் இருக்க போறாரு. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் பண்றாங்க, என்னென்ன ட்ரேட் டீல்ஸ் பண்றாங்க, என்னென்ன அக்ரீமெண்ட் சைன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்தரா இனிமே தான் தெரியும். நாளைக்கு நாளை கழிச்சுல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மேபி நாளைக்கு ஒரு செல்லிங் நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல நியூஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அத நான் நம்புறேன். ஸோ 26,000ல நான் குளோசிங் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதே இடத்துல தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு 1001 நாஸ்டாக் நல்லா ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இண்டிகேட்ஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கா ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. மேபி மிட் நைட்ல எதுவும் சேஞ்ச் ஆகவும் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இன்னைக்கு பண்றதா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ட்ரம்ப் வேற ஏதோ மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏதோ பேச போறதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதுவும் ஒரு நியூஸ் தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. அப் ட்ரெண்ட்ல தான் ஸ்டில்லும் இருக்கு. ஸோ நாளைக்கு 26,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,800 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஐடி வந்து பெருசாக செல் ஆகலை. பட் பேங்கிங் மட்டும்தான் கொஞ்சம் செல் ஆயிருந்தது. ஓகேங்களா. ஸோ அதனால் 25,800 வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் 26,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் 25,6,250 தான். ஓகேங்களா. இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான் செல்லிங். ஸோ வந்து இப்போ அடுத்து அவனுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 58,600 தான். இப்போ 59,300 இருக்கான். ஸோ இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவனுக்கு சப்போர்ட்டே இருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து கொஞ்சம் செல்லிங் ஆகுறான். ஸோ அவன் வந்து கரெக்ஷனே ஆகாமல் தான் போகிறான். ஸோ அதனால் நாளைக்கு 58,600 500 வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆனால் கூட சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு கரெக்ஷன் வேணும். அப்போ தான் அப் ட்ரெண்ட் வந்து அவனுக்கு ஸ்ட்ராங்காக போகும் பேங்கிங்க்கு. ஐடி. ஸோ ஐடி பெருசாக செல் ஆகலை. பேங்க் நிஃப்டி அளவுக்கு ஐடி செல் ஆகலை. ஒரு மாதிரி குட்டி குட்டியாக மூவ் ஆரம்பிக்கிறான். பட் அவன் லாங் ரன்னுக்கு நல்லா தான் இருக்கான். ஸோ பார்ப்போம். ஐடி வந்து டே பை டே வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில ஐடி செக்டர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் மைனர் ஆக்சுவலி மைனர் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதோட ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே மூவ் ஆகும். ஓகேங்களா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இன்னைக்கு கேப் டவுன். ஸோ கேப் டவுன் ஆகி கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது. அவன் என்னன்னா 1020 மேலே உடைக்க மாட்டான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 976 அதுக்கு கீழேயும் போக மாட்டான். ஸோ இதுக்குள்ளேயே வந்து சைட்வேஸ் போயிட்டே இருக்கான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1546 இருக்கான். 1532 சப்போர்ட். மேபி சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் தான். மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கு. மேலே ஏறி திரும்ப கீழே இறங்கியிருக்கு. 1532 டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா 1600 வரைக்கும் ரேலி கொடுக்கும். பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்தால் நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.